ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திறந்த மனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கீரை அறுவடை பண்ணியிருக்குது. கீரையை பொறுத்த வரைக்கும் முதல் அறுவடை நல்ல பெரிய இலையாக நல்ல பெரிய செடியாக இருக்கும். அப்புறம் ஆகும்போது இலையெல்லாம் சிறுத்து போயிடும். இப்போ பாருங்கள், இது சின்ன கீரையாகவே இருந்தாலும் இதில் விதையெல்லாம் வந்துருச்சு, முத்தி போச்சுது. 2-3 ட்ரிப்புக்கு அப்புறம் நல்லா முத்தி போயிடும். முதல்ல எல்லாம் அறுவடை பண்ணும்போது இவ்வளோ சீக்கிரமாக விதை வராது. அது நாள்பட தான் விதை ஜாஸ்தியாக வரும். இது இவ்வளவு தூரம் முத்தி போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான கீரை கிடைக்காது. அதனால இந்த விதையை எடுத்து புதுசாக முளைக்க வச்சு புது தொட்டி மண்ணில் போட்டு வச்சோன்னு வைங்களேன், ஒரு 4-5 கீரையே போதும். நமக்கு அவ்வளோ பெருசாக ஒரு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். செடி எல்லாம் நல்லா முத்தி வெறும் விதையாக தான் இருக்குது. இப்போ இதை டோட்டலாகவே எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த விதையை எடுத்து நம்ம இப்படி கசக்கணும்னு பார்த்திங்களா, எல்லாம் விதையாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு புது தொட்டி மண்ணில் போட்டோம்னா நல்லா கீரை வளரும். இந்த கீரை இருந்த மண்ணை வெயிலில் தட்டி காய வச்சுருக்கிறேன். இனி வேறு தொட்டி மண்ணில் இந்த விதையெல்லாம் தூவி விடணும். கீரை விதையை இதை பாருங்களேன், தூவி விட்டப்போ அது நல்லா முளைச்சி நிற்கிது. இது கொஞ்சம் பெருசாக ஆன உடனே வேறு தொட்டி மண்ணுக்கு மாற்றி வைக்கணும். இதை பாருங்களேன், ஒரு குருமிளகு செடி கூட இன்னொரு ரோஜா செடி கூட எல்லாமே நடவு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கீரைகள் நம்ம தேவைக்கு தாராளமாக போதும். பாருங்களேன், கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் தனித்தனியாக, இது பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருக்கும், வளர்ந்து வரும்போது நல்லா பெருசாகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.